வெளிநாட்டுக்கு ஒரு இந்திய பெண்மணி வேலை கிடச்சி போனார். அந்த நாட்டில் தீவிரவாதிகளுடைய செயல்கள் வேகமாக நடந்துட்டு இருந்தது. என்ன அப்படின்னா, அங்கங்கேயும் தீவிரவாதிகள் யாராவது சந்தேகமாக இருந்தால் கூட அவள் என்ன பண்ணினா சுட்டு கொலை பண்ணிட்டு இருந்தா. இந்த பெண்மணி அந்த நாட்டுக்கு போய் வேலையும் கிடச்சிடுது பாவம். ஆனால் அங்கேருந்து அவள் வீட்டுக்கு வர தூரம் ரொம்ப தூரம். நடந்து வர்றதுனால ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் நடந்து வரலாம். ஆனால் அவள் கார் கொடுத்துருந்தா அவளுக்கு, அந்த காரில் வர்றது வழக்கம். அன்றைக்கி அந்த கார் வரல, ரொம்ப நேரமாக ஆகிப்போச்சு. இனி இருட்டு வரைக்கும் காத்துட்டுருக்க வேண்டாம், நம்ம நடந்தே நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு நடந்து வந்துட்டுருக்கா. சின்ன வயசில் அவள் அப்பா அந்த பொண்ணுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காரு அப்படின்னா, நம்ம எந்த சமயத்தில் என்ன பயம் வந்தாலும், என்ன கஷ்டம் வந்தாலும் ராம 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 அப்படின்னு சொல்லுமா. தாரக மந்திரம், உயிர் காக்கிற மந்திரம் அப்படின்னு அந்த பக்தியை அந்த பொண்ணுக்கு வளர்த்து விட்டுருக்கார். அது சின்ன குழந்தைய அவளுக்கு சொல்லி கொடுத்ததாக இருந்தாலும், இப்போ நம்ம வீட்டுக்கு போகணுமே, கார் வரலையே அப்படின்னு கவலைப்பட்டா. இங்கே மாதிரி நம்ம ஃபோன் பண்ண உடனே எதுவும் கார்லாம் வராது. அந்த மாதிரியான வசதியான ஊரில் இடத்துல அவள் இல்லை பாவம். அதனால் நம்ம நடந்தே நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு நினச்சி நடந்தாலும் ஒரே நிசப்தமாக இருக்குது. ரோடு ஓரங்களெல்லாம் பார்த்தா அங்கங்கேயும் சில தலைகள்லாம் தெரியாது. துப்பாக்கி இங்கே பக்கையும் வச்சுட்டு அது அவள் தீவிரவாதிகள்னாக்கா அவள் இன்னும் எப்படி யாரை எப்போ திடீர்னு தாக்குவான்னு தெரியாது இல்லையா. ஒரு மாதிரி பயந்தானே, அப்படியே ஒரே நடுக்கமாக இருக்குது இவளுக்கு. அப்போது ராம 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 ராம், ஜெய் ஜெய் ராம 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 ராம் அப்படின்னு மனசுக்குள்ளே சின்னதாக சொல்லிகிட்டே அவள் பாட்டுக்கு நடந்து வந்துட்டே இருந்தாள். அப்படியே வயிற்றை சுட்டி சுட்டி மாரில் அடைச்சி தொண்டையில் பக்குன்னு பயம் வர மாதிரி இருக்குது. இருந்தாலும் இந்த பயத்தை மென்று முழுகிண்டு ராம 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 ராமன்னு சொல்லிகிட்டே வந்துட்டு இருந்தாள். அங்கங்கேயும் நிறைய பேர் துப்பாக்கியில் வச்சுட்டு இருக்கிறவா போயின்னு இருக்கிறவா வந்துட்டுருக்கிறவா அது படுக்க போயின்னு இருந்தா. இவளை யாரும் எதுவும் பண்ணலை. இவள் வீட்டுக்கு வந்துட்டா. வீட்டில் சர்வ் பண்ணுறதுக்கோசரம் ஒரு பையனை போட்டிருந்தா, ஒரு தம்பி. அவன் வீட்டில் ஏதோ வேலையை பார்ப்பான். கொஞ்சம் அவளுக்கு ஏதாவது டிஃபன் ஃபோன் பண்ணி தரணுமான்னு தெரில. அவன் அக்கா வந்துட்டாங்க, அக்கா வாங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டான். அவளும் வீட்டுக்குள்ளே வந்துட்டாள். வந்த உடனே ஏன்க்கா காரில் வரலையா அப்படின்னு கேட்டாள். கார் வரலடா தம்பி, அதனால் நான் நடந்தே வந்தேன். அதான் 2 பக்கத்தில் 2 போலீஸ் ஆகாஷ்னு வந்துட்டாங்களே, அதனால்தான் யாரும் உங்களை ஒன்றும் பண்ணலை அப்படின்னு சொன்னான் அந்த தம்பி. என் 2 பக்கத்தில் 2 போலீஸ்காரன் நின்றுட்டு இருந்தாளா, நான் யாரையும் அடிச்சுன்னு வரலையே அப்படின்னு சொன்னான். இல்லைக்கா, ஒன்று வலது கை பக்கம் ஒரு போலீஸ்காரர் நின்றுட்டு இருந்தார், இடது கை பக்கம் ஒரு போலீஸ்காரர் துப்பாக்கி வச்சு நின்றுட்டு இருந்தார். உன் கூடவே வந்துட்டு இருந்தாவ 2 பேருமே. நீ கூட அவர்கிட்ட ஏதோ பேசிகிட்டே வந்தியே, நீ கூட வாயில் ஏதோ சொல்லிகிட்டே வந்தியே அப்படின்னா. நான் வாயில் சொல்லிட்டு வந்தது ராம 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 ராமன்ற மந்திரம் தம்பி, என் கூட எந்த போலீஸ்காரருமே வரலையே அப்படின்னு சொன்னான். இல்லைக்கா, நீ சரியாக கவனிக்கலை. உன்னோட வலது கை பக்கம் ஒட்டினாப்பில் ஒரு போலீஸ்காரரும், இடது கை பக்கம் ஒட்டினாப்பில் ஒரு போலீஸ்காரரும் வந்தான். அதனால்தான் அந்த ஓரத்தில் பதுங்கிட்டு இருக்கிறவெல்லாம் உன்னை எதுவுமே குறி வச்சு சுடவோ உன்னை எதுவும் பயமுறுத்தவோ இல்லை. நான் கூட பார்த்தேன், அக்கா தனியாக வரலே, நம்மளுக்கான ஃபோன் பண்ணி தான் நம்மளான போய் அடிச்சுட்டு இருந்திருக்கலாமே நினச்சேன். ஏன்னா இங்கெல்லாம் இந்த மாதிரியான ஒரு தீவிரவாதிகள்லாம் அடிச்சு போட்டுறதெல்லாம் வழக்கம். இன்றைக்கி புதுசாக அடிச்சே இந்த இடத்துக்கு அப்படின்னு சொன்னிருந்தானே. இவ்வளோ யோஜனை பண்ணி பார்க்குறா. வலது கை பக்கம் ஒரு போலீஸ் நின்றதும் இடது கை பக்கம் ஒரு போலீஸ் நின்றதும் இவளுக்கு சத்தியமாகவே கண்ணை தெரியல. இல்லைப்பா, நீ என்னமோ சொல்கிற அப்படின்னு சொன்னான். சத்தியமாக சொல்கிறேன்க்கா, சத்தியமாக சொல்கிறேன். உங்கள் 2 பக்கத்துலேயும் 2 போலீஸ்காரர் நின்றுட்டு இருந்தார். நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்தப்போ தான் அவர் திரும்பி போனார்.
நான் கூட பார்த்தேன், இவ்வளோ நேரம் பேசிகிட்டே வந்தார், போயிட்டு வாங்கன்னு கூட சொல்லலையே அந்த அக்கான்னு. இல்லைப்பா வரலையேப்பா. அப்போ தான் அவளுக்கு தெரிஞ்சுதான், கூட 2 போலீஸ்காரர் வேஷத்தில் வந்தது சாக்ஷாத் அந்த ராமரும் லக்ஷ்மணருமா தான் இருக்கணும். அது இந்த தம்பி கண்ணுக்கு தெரிஞ்சது, நம்ம கண்ணுக்கு தெரியலையே அப்படின்னு வருத்தப்பட்டாலாம். அதுக்கப்புறம் அடுத்த நாள் அங்கே இந்த மாதிரி யாராவது போலீஸ்காரர்களை கூட எதாவது அனுப்பிச்சிச்சிங்களா என்ன, யாராவது எனக்கு பாடி கார்டுக்கு யாராவது வந்திருந்தாளான்னு கேட்டால் யாரும் இல்லைங்கிறார். இது கலியுகத்தில் 1984 வருஷத்தில் நடந்த உண்மையான நிகழ்வு. அப்போது தெய்வம் கடவுளுங்கிறது 100க்கு 100% உண்மைன்னு தெரியுதா இல்லையா? ஆனால் அவள் கண்ணுக்கு தெரியல, ஆனால் அவளுக்கு துணைக்கு வந்திருக்கு. அதனால் அவளுக்கு எந்த ஆபத்தும் இல்லை இல்லையா? நாம் இதை கேட்கும்பொழுது இது கதை இல்லை, இது உண்மையான நிகழ்வு. ரா அப்படின்னா நாராயணனுடைய, நாராயணா அப்படின்னுடைய ரா. மா அப்படின்றது நம சிவாயத்தில் வர மா. இந்த ரா மா அப்படிங்கிறது உயிர் காக்கிற மந்திரம் அப்படின்றதுக்கு இதை விட தெளிவான ஒரு உண்மை கதை தேவையா? இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்க.